அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரா. பிரணேஷன் பொன்ராஜ். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக சமூக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அதை பாராட்டும் விதமாக என்னை கிரைம் கண்ட்ரோல்ஸ் சமிட்டி என்ற ஒரு சமிட்டியில் என்னை இது கிரைம் கண்ட்ரோல் சமிட்டி அப்படின்னா ஒரு கமிட்டி அப்படின்னு அர்த்தம், குழு என்ற அர்த்தம். எங்கு குற்றங்கள் நடைபெறுகிறதோ அதை தடுக்கிறதற்காக என்னை ஒரு மாவட்ட தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள். இந்த கிரைம் கண்ட்ரோல் சமிட்டியானது ஒரு கவர்மெண்டால் அப்ரூவ்டு ஆன ஒரு என்ஜிஓ. இதிலே போட்டிருக்கோம் டைட்டில், அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குற்றங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பெண்கள் அந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து மீளணும் அப்படின்னா அது பெண்கள் கையில் இல்லை, அது அனைவர் கையில் தான் இருக்கின்றது. அதே மாதிரி அந்த மாதிரியான கிரைம் எங்கெங்கெல்லாம் குற்றம் நடக்கிறதோ அதை இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வல்லத்தில் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு மிகவும் பின்தங்கிய மாணவன், அதாவது எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள 10ஆம் வகுப்பு மாணவனை மாடு முட்டி வல்லத்தில் இறந்தது. அதுவும் இந்த மாட்டினுடைய உரிமையாளர், என்னுடைய மாட்டை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அந்த பையன் இறந்துருக்கான். அவருடைய குடும்பத்திற்கு மிக விரைவில் என்னால் முடிந்த நிதியை தருவேன் அப்படிங்கிறது நேரத்தில் நான் செய்தியாளர் சந்திப்பின் மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரைம் கண்ட்ரோல் சமிட்டியினுடைய முக்கிய நோக்கம் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். இந்த இதில் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க. இதை வைத்துக்கொண்டு நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். இந்த மாதிரி தவறுகள் நடந்தால் அதை தட்டி கேட்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.